தம்பி மென்மையா மடிச்சிட்டு இருக்கீங்க, கவிதை எழுதுறீங்களோ? கேக்குறீங்களா? நான் ஏதாவது கேட்டிருப்பேன். முட்டாப்ப பிரேக்ஃபாஸ்ட். இங்க பாருங்கடா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது பேண்ட்ரி காரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். எஸ் சார். யாரா? டேய் யார் அது? தம்பி எதுக்கு இந்த எமோஷன்? இல்லை நீங்கள் தானே சார் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. இங்கே பாரு, இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது, இந்த மேனேஜரை பார்த்த உடனே வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது, இந்த டிமிக்கு கொடுக்குற பம்மாத்தெல்லாம் இனிமே நடக்காது. சுமாரா டே. என்னது சுமாரா டே. ஓஹோ. லிசன் லேபர்ஸ், பேட்டரி சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் லான்ச் பண்றேன். அதுக்குள்ள லஞ்ச் வந்துச்சா? என்ன சார் இது? ரேடியோடா. எல்லா எஃப்எம்மும் இதில் வருமா சார்? வாயில ஏதாவது வந்துருப்போம். இடிச்சு ஏன்டா அது வாக்கி டாக்கின்னு உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாது சார். இதுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பேசலாம். அப்போ ஊர்ல இருக்கிற ஆயா கூட பேசலாமா சார்? ஓயா கிட்டையும் பேசலாம். டேய் ஏன்டா சார் டென்ஷன் படுத்துறீங்க? தேங்க்ஸ் தம்பி. சார் ஓகே சார். ராஜபாண்டி நம்பர் 1, வைரம் நம்பர் 9, எல்லாத்துலையும் திருட்டு. இது என்ன பிரியாணி பண்றமா? 2 எடுத்து அமுக்குறேன், உன்னை கூட. ஜான்சன் நம்பர் 4, பூச்சியப்பன் நம்பர் 10. எப்பா இந்த பேப்பர்ல இருக்கிற பேப்பர் பிரகாரம் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க, நம்பரை மாத்திரப்படாதரா. அப்புறம் இந்த வாக்கி டாக்கில எப்படி பேச? எனக்கு தெரியும் சார். வாக்கி டாக்கியே தெரியாதுன்னு? அப்போ தெரியல சார். இப்பவும் தெரியாது. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசி முடிச்சிட்டு ஓவர்னு சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேசணும். அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க சார் மூடிக்கிட்டு இருக்கணும். டேய் நீ மூடிட்டு இருக்கணும்டா. தம்பி நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. இல்ல சார். இறக்கி விட்டுருவேன் பார்த்து. புதுசா கொஞ்சம் பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்காக பேண்ட்ரி ரூல்ஸ் சொல்றேன். ரூல் நம்பர் 1, எந்த காரணத்தை கொண்டு கம்ப்ளைண்ட் புக்கு பேசஞ்சர்ஸ் கையில கிடைக்கவே படாது. அப்ப ரூல் நம்பர் 2 சார். பையன் சொல்றேன். டீயோ காப்பியோ கஸ்டமர் குடிச்சு பார்த்துட்டு டீ தண்ணியா இருக்கு, காப்பி கழுது முத்திரமா இருக்குன்னு காரி துப்புனாலும் என்ன பண்ணணும்? தொடச்சிட்டு வந்துடணும். தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், பை பைன்னு எஸ்கேப் ஆயிரும். சார் அப்போ பேசஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து மேனேஜர் நாதாரியை கூட்டிட்டு வான்னு சொன்னா சார்? கோத்தூட். எஸ் சார். எஸ் சாரா? அதான் மெயின் ரூல். எந்த காரணத்தை கொண்டு கஸ்டமர்கள்ட்ட நான் மாட்டிக்காத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்துறணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு மட்டும். ஓகே சார். அப்ப மேனேஜருக்கு பன்னி காய்ச்சல் இருக்குன்னு பறிப்புடுறோம். எப்பதா சிக்குன் குடியா தெங்குன்னு பரப்பலாமே. இல்ல சார், உங்க ஃபேஸ்ல மவுத் இருக்கிற டிசைனுக்கு பன்னி காய்ச்சல் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். எஸ் பாஸ். தம்பி சார் நீங்க வேணும்னு எதுவும் பண்ணலையே சார்? இல்ல சார், ஏதாவது டவுட் இருந்தா கேப்டன் தானே சார் கேட்கணும். குட், தேங்க்ஸ். ஐ காட் மை ஸ்டூடெண்ட். பரடே. வாட்? பரடே போடா. வியாபாரத்துக்கு வந்தீங்கடா. என்ன இவன் மாறி மாறி பேசுறான், ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. இஸ் இன்னசென்ட் பாய். पोंगल वड़े। अरे इडली, एक पोंगल वड़ा और 2 इडली वड़ा देना. பர்த் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க சார். கொஞ்சம் இருப்பா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து பண்ணி கொடுங்க சார். ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், பரவாயில்லையா? காமெடி பண்ணாதீங்க சார். தெரியுதுல்ல, எஸ்டு தானையா? ஆமாங்க. வெயிட் பண்ணு, ஜான்சி வந்தானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஜான்சி எப்போ சார் வருவாங்க? என்ன யார் நினச்சி பேசிகிட்டு இருக்க? ஜான்சிங்கிறது ஒரு ஊரோட பேர். சாரி சார். चाय मसाला चाय चाय நான் போக மாட்டேன். உங்க 2 பேரும் சண்டை வந்துச்சுல, அந்த பக்கம் போய் அடிச்சுக்கோங்க. நான் செயல் கேப்ல எல்லாம் கட்டி விட்டு நீ போலான்னு பாக்குறியா? அப்ப நீ மட்டும் போணுமா? எப்படா? டேய் ஏன்டா எல்லாம் இப்படி அடைச்சிட்டு நிக்கிறீங்க? கதவு லாக்கிக்கா இருக்கா? ஒன்றும் இல்லைப்பா. இல்ல என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை தான், நீ வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், போயிடுப்பா. சரி உங்ககிட்ட கவிதை கேட்கலாம்னு நினைச்சேன். நண்பா, டி குப்பையில ஸ்ரீசா வந்திருக்கு, அதான் யார் போறதுன்னு போயிட்டு இருக்கு. நடிகை ஸ்ரீஷாவா? அது ஒரு பிரச்சனையாடா? என்ன டேய், ஏன்னா ஒரு நடிகை வந்திருக்குன்னு எல்லாம் இப்படி வேலையை விட்டு கும்பகுடி பேசிட்டு இருக்கீங்க. அங்க கம்பார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்ன டேய் அசிங்கமா இல்ல? போங்கடா போய் வேலை செய்யுங்கடா, போங்க போங்கடா. ஸ்ரீஷா குப்பியை நானே பாத்துக்கிறேன். அதுக்குதான் நாங்க எல்லாரும் சண்டை போட்டு வரோம், இவர் வந்தோட போயிட்டு வரோம். டேய் கவர்மெண்டா, நீங்களாம் ஜூனியர், நான் சீனியர், அதுவும் வயசுல பெரியவன் வேற. அதான் பெரியவரே, நீ போய் என்ன பண்ண போற? நான் போனாவது ஒரு கவிதையை தட்டி விட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு உங்க எல்லாரையும் கூட்டு போய் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவேன். இவர் கவிதையை சொன்னார்னா அந்த பொண்ணு ஓரட்டு தற்கொலை பண்ணிக்கண்டா. எங்களால் செல்ஃபி எடுக்க முடியாதா? ஹலோ, நாங்களாம் செல்ஃபி எடுக்க மாட்டோமா? இது லேடிஸ் மேட்டர், உனதான் ஒர்க் அவுட் ஆகுதுல, விட்டுறேன். என்ன நக்கலா? நான் ஸ்ரீஷா கூட செல்ஃபி எடுத்து காட்டல. கேப்டன் காலிங், மைக் லைன் எங்கடா இருக்க? ஓவர். சார் S5 ல இருக்கேன் சார். சார் S5 ல ஒரு ஆத்மி இருக்கா சார்? சொல்றாங்க. நல்லா போய் பாருங்க சார். S5 का क्या B2 पर भी कोई नहीं है. B2 लीमा प्लीज कोच का एक क्या मिनट. गुस्सा क्या था? ஏய் மைக் ஃபார் எங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? ஓவர்.
நான் இங்க B2ல இருக்கேன் சார். ஓவர். B2 ये काट में अंदर गए थे कोची சார் என்ன சார் பேண்ட்ரி நடத்துறீங்க? எல்லா பையில எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஓவர். ஏன்டா அப்படி எல்லாரும் HA1 வாசல்ல நின்று வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்க? சூப்பர்வைசர் அண்ணே, நீங்களும் அண்ணே, இந்த பூச்சியை பணியாவது வேலை செய்ய விடுங்கண்ணே. சரி போய் செய். என்னடா அவன் திடீர்னு நல்ல மாதிரி பேசுறான்? நல்லவன் மாதிரி இல்லடா, இன்னசென்ட்ரா. இப்படியே எல்லாரும் HA1 வாசல்ல நின்னுகிட்டே இருங்க. பேட்டரி திவாலா போட்டோம். நான் ஏட்டுக்கு போறேன். ஒரு பொறுப்புள்ள அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். இப்படி போட்டு கொடுக்குற அசிஸ்டன்ட் கிடைப்பான்னு நினைக்கல. இட்ஸ் கிரேட். யோ கிளை போல்ட்டு ஏன் சாவடிக்கிற? யாரடா கிளை போல்ட்டு? வழி விடுங்கண்ணே. ஏய் நான் தான் போவேன். கேப்டன் காலிங் மைக் லைன் எங்கடா இருக்க? ஓவர். இவன் இன்னொரு கிளை போல்ட்டு. சார் கேட்கல சார். ஓவர். ஏன் அப்படி பண்றீங்க? விடுங்கண்ணே. ரூல்ஸ் தானே. நான் தானே போகணும் இன்னைக்கு. என்னடா rules? ஆத்திட்டே இருக்காதுண்ணே. கேக்குதா ஓவர்? கேட்கல சார். ஓவர். ஒருத்தனி விட மாட்டாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஏன் அப்படி பண்றீங்க? போதுன்னு விட்டா. கேக்குதாடா ஓவர்? அவன் வேற. பேசுடா. கேட்கல சார். ஓவர். பண்ணி வாயன் அடிச்சா மூஞ்சி தான் கிழிச்சிரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? போறான் போக்கு. ஏடா கேக்குதா? கேட்கல சார். இப்ப எவ்ரிதிங் ஓவர். விட மாட்டேடா. நான் யாரையும் விட மாட்டேன். போட்டுக்கல சார். ஏன்டா நீ சூப்பர்வைசரா ஸ்பைடர்மேனா ஒட்டிக்கிட்டு கிடக்குற? இங்க என்னடா கூட்டம்? ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் வெல்கம். ஏன்டா எவன்ல இன்னும் வெல்கம் கிட்டே கொடுக்கலையா? அப்படி என்னடா எவன்ல? சார் நடிகை ஸ்ரீசா வந்திருக்கு. சரிசாவா? இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் ஹர். சரிதா, என்ன பெரிய கேர் விஜயாவா? ஒரு நடிகை வந்தா வாயை பிளந்துக்கிட்டு நின்றுவீங்களா? எந்த குப்பு? டி கோரஸ்டாப். ஏப்பா A2ல இருக்கிற பூச்சியப்பன் ஏவன் கூடனே வா. ஓவர். எச்சாய் பூச்சியப்பன் கேக்குதா? ஓவர். சார் பிஸியா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். வந்தா வேலை கட்டுறோம் சார். ஓவர். நீ வரலனா என் வாழ்க்கையே கட்டுறடா. ஓகே சார், ஆன் யுவர் ஃபீட் சார். சார் வாங்க. டி குப்பையில ஸ்ரீஜா வந்திருக்காங்களா? யார் சார் ஸ்ரீஷா? உங்க சொந்தக்காரங்களா சார்? ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜாவை தெரியாதா? ஓ, படம் வரைகிறவங்களா சார்? நடிகைப்பா. தெரியாது சார். இனி ஏன்டா நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்புங்கடா. தம்பி சார். ஏவன் குப்பை நீங்க பாத்துங்க. சார் யாரை பிரிச்சு விடணும்னு நான் தான் சார் சொல்லணும். இங்க யாரை கிழிச்சு விடணும் நான் தான் சொல்லணும். சத்து கட்டமே குளியறதுக்கு ஒரு வாரம். ஏண்டா இது டீயாடா? காலு முத கொண்டு விரைச்சிருச்சுல்ல. போன வாரம் தானே பேத்தி கல்யாணம் பண்ண. பொறுக்கி பயல. இவர் யாரா? ஏய் இன்னும் போகல நீங்க? ஏய் தம்பி கிட்ட மாத்தி விடு. தம்பி நீங்க இதை கொடுத்துருங்க. கொடுறா. பார்த்து நீ மட்டும் பாரு. கவிஞரே நாங்க பாத்துக்குவோம், நீங்க மூடிட்டு போங்க. உங்களை பார்த்துக்கோங்க சார். போடா பூச்சி. சார் என்ன என் சார்? வாழ்க்கையோட லட்சியமே சார் ஒரு நடிகையை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதாயா? தூருது சார். அப்ப நல்ல சபனம். ஆமாம் சார். சரிசாவிட போன படம் முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி இருக்கு. அதுல அப்படியே ஒவ்வொன்றும் எப்படி சார் டைலாக்பா ஓ அப்படி பிரமாதமா இருக்கும் சார். அந்த படத்தில் அவங்க ஊமை சார். தெரியாதுன்னு இல்லை அப்படின்னு பசங்க பேசிக்கிட்டாங்க சார். ஓ அப்புறம் தம்பி சர்வீஸ் கரெக்டா இருக்கணும். எந்த கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. அப்புறம் நீயே கிச்சனுக்குள்ள போய் ஒரு முறை யூஸ் பண்ண ஆயில இன்னொரு முறை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் எதை நீ கொடுத்தாலும் மேனேஜர் கொடுக்க சொன்னாருன்னு அழுத்தி கொடுக்கணும். செய்வியா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே சார். தம்பி சார் மேனேஜர்ன்ற வார்த்தையை அழுத்தி கொடுக்க சொன்ன. ஓ சரி சார். அடப்பாமே இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியப்பா. அப்படி வளர்ந்துட்டேன் சார். சரி என்கிட்ட வச்சில சார். கவலைப்படாத. ஓகே சார். அப்புறம் நீ என்னை பத்தி சொல்லக்கூடிய விதத்துல அவங்களே என்னை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார். என்னப்பா சொன்ன? இல்லை உங்களை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சார். நீ செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் ஆ. அப்பா என் பார்வையை வச்சு எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியணும். புரிஞ்சு நானே பண்ணிடுறேன் சார். മാഡം ഞാൻ സ്ലീപ്പറിൽ ഉണ്ടാവും. എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ അങ്ങോട്ട് വിളിച്ചാൽ മതി. എടി മാഡത്തിനെ നോക്കണേ. ശരി അമ്മാവാ. நன்றி மேடம். வேண்டாம் மேடம் 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 நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். உங்க போன படம் முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு இதுக்கு சூப்பர் படம் மேடம். நீங்க அதுல என்னவா நடிச்சிருந்தீங்க, என்னமா ஆக்ட் பண்ணிருந்தீங்க, பிச்சு உதறிட்டீங்க மேடம். டிவிடியில் தியேட்டர்லன்னு 20 வாட்டிக்கு மேல பார்த்துருப்பேன் மேடம். 20 தவணையோ? புரியலையா மேடம்? நீங்க படத்தோட நேர்ல இன்னும் செம்மையா இருக்கீங்க மேடம். மேடம் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். എടാ ഞാൻ ശ്രീശയുടെ ടച്ചപ്പാണ്. டச் பண்ணாம எடுத்துக்கிறேன் மேடம். എടാ ഞാൻ ശ്രീശയുടെ ടച്ചപ്പാണ്. അസിസ്റ്റന്റ്
നീ ആരാളോ സംസാരിക്കുന്നേ? പാൻട്രി ആളാണ്. പാൻട്രി പോയോ? വിളിക്ക് വിളിക്ക് വിളിക്ക്. ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് മെനു എന്താ? ഇഡ്ലി പൊങ്കൽ പൂരി വട ബ്രെഡ് ഓംലെറ്റ് കെല്ലോഗ്സ് വിത്ത് മിൽക്ക് മാഡം. ആ, ഓർഡർ എടുത്തോളൂ. ഒരു പൊങ്കൽ വട, ഒരു പൂരിവട, ഒരു പൂരി വട, ബ്രെഡ് ഓംലെറ്റ്. ആ, എനിക്കിത് പോതും. ഇവർക്ക് എന്താ വേണ്ടെന്ന് കൊഞ്ചം കേട്ടുക്കോ. ഇത് പോതുമാ? ഞാൻ കൊഞ്ചം ഡയറ്റിൽ ഇരിക്കേ. ബോഡി ഫിറ്റ്നസ് ഇമ്പോർട്ടன்ட். அப்போ 11 மணிக்கு உங்களுக்கு சூப் வேண்டாம்? சூப் உண்டோ? சூப் உண்டு, பெருசு பெருசா போண்டா உண்டு, சம்சா உண்டு. இப்போ கட்லெட் கிடைக்குமோ? അമ്മയ്ക്ക് കിട്ടാது. 4 മണിക്ക് தான் കിട്ടും. കട്ട്ലേറ്റ് ഉണ്ടോ? എന്നൊരു കാര്യം ചെയ്യും. പാൻറ്റുമാൻ്റെ അടുത്ത് ചെന്ന് നടിക സൃഷ്ടിക്ക് കട്ട്ലേറ്റ് വേണമെന്ന് സ്പെഷ്യലായി ഉണ്ടായിക്കൊണ്ട് വരാൻ പറ. ஐயோ மேடம், அவன் ஒரு வயசான டென்ஷன் பார்ட்டி மேடம், லூசு பைய. யாரது மேனேஜர்? அவனை விடுங்க மேடம், ஓல்டு ஃபெலோ. உங்களுக்கு கட்லெட் தானே வேணும்? நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் மேடம். ஸ்பெஷலா ஃப்ரெஷ் ஆயில்ல பண்ணி. நல்ல பையனாണല്ലോ. എന്താ പേര്? பூச்சி மேடம். അയ്യോ പൂച്ചി എവിടെ? மேடம் மேடம் மேடம், என் பேரு பூச்சியப்பன் மேடம். நல்ல பேரா இருக்கே. കട്ട്ലേറ്റ് ഫാസ്റ്റ് ആയിട്ട് കൊണ്ടുവരണം. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூப்பிடுங்க மேடம். പൂച്ചി അടിക്കടിക്ക് കൂപ്പിടുവേ. கொய்யால. ആ സരോജം പൂച്ചിയുടെ നമ്പർ മേടിച്ചോളൂ. எடுத்துக்கிறீங்களா? പറ. சொல்லு. 916677 நீயும் நானும் 11 6 3411. ഫോൺ നമ്പർ ഞാൻ വിളിച്ചോളാം. ഞാൻ എടുക്കണമില്ല, കണ്ട നമ്പർலாம் എടുക്കരുതില്ല. നോട്ട് ചെയ്യൂ. പറ. 9942868891. പേര്? സരോജ. റോജ. RAJA. ഇതെന്താ രാജാന്ന് ടൈപ്പ് ചെയ്യുന്നത്? ஓ, ഈ ഓ മിസ്സിംഗ്. ஃபோன்ல பொம்பளை பிள்ளைங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சா நைட்டு பசங்க எடுத்து நோண்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான். ஓ, எவ்வளோ அழகா புசு புசு புசுன்னு இருக்குல்ல. എന്താ? நாய் 40. இது அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஜு 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 ஜு.